ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. திருவாரூர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளை போற்றி. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி தாயே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் பிப்ரவரி 8ஆம் தேதி முதல் பிப்ரவரி 14ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு இந்த வார கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம். கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருக்கார். கும்பத்துக்கு இப்பொழுது சனி பகவான் 2இல் இருப்பது 7.5 சனி, ஃபினிஷிங் ஸ்டேஜ் 2.5 வருஷம். அதில் 1 வருஷம் முடிஞ்சு போச்சு. இன்னும் 1.5 வருஷம் தான் இருக்குது. இந்த 1.5 வருஷம் நல்லது பண்ணிட்டு போகக்கூடிய நிலை. ஃபஸ்ட் ரவுண்டு நடக்கிறவங்களுக்கு 19 வயசுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் இடர்பாடுகள் வரும். படிப்பில் அக்கறை இருக்காது. அப்படி இன்ட்ரெஸ்டாக படித்தாலும் மார்க்கு வராது. ஆனால் 2வது சுற்று, அதாவது ஆஃப்டர் 19 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வாழ்க்கை இதுதான், பாதை இதுதான், பயணம் இதுதான், நல்லது பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது. அதுவும் க்ளோசிங் ஸ்டேஜ் பாருங்கள். நிச்சயமாக இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு நல்லது நடக்க போது நம்ம வார பலனை தான் சொல்ல போகிறோம். ஸோ 2க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். இது மாபெரும் சிறப்புங்க. சாதிப்பீங்களா? கண்டிப்பாக சாதிக்கும் ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். ராசியை குரு பார்க்குறார். ராசியில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் புதன் ராகு இணைந்திருக்கிறார்கள். கடைசி 2 நாள் சூரியன் இணைகிறார். அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் 5 புதன். சுக்கிரன் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் சுக்கிரன். இப்படி கிரகங்களுடைய இப்போ ராகு ராசியில் இருக்குதுன்னு சொன்னால் கொஞ்சம் ஆசிலேஷன் மைண்டு இருக்கும். ஏதாவது ஒரு காரியத்தை எடுத்தோமா செஞ்சோமான்னு முடிக்க மாட்டீங்க. இன்னும் இதை விட பெட்டராக பண்ணணும், இதை விட பெஸ்ட்டாக பண்ணணும்னு வெயிட் பண்ணுவீங்க. காலதாமதத்தை ஏற்படுத்துவீர்கள். இருந்தாலும் குரு பார்ப்பதால் கோடி நன்மையை எடுத்து சீக்கிரம் செய்யக்கூடிய நிலை. இதில் பாருங்கள், 4ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரனை பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும். 4க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் குரு பார்வையில் இருக்கிறார். குரு பார்வை பெற்று 7ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுக்கு அந்த 7க்குடைய சூரியனும் குரு பார்வை பெற்று 7ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆதலால் உங்களை பொறுத்தவரையிலையும் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், அது டெக்னீஷியனாக இருக்கட்டும், நடிகர்கள் யாராக இருக்கட்டும், இல்லை டெலிவிஷன் பிரிவில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், மீடியா துறையில் இருக்கிறவங்க யாராக இருந்த போதிலும் சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களுக்கு ஒரு பொற்காலம் இந்த வாரம். 7.5 சனியினுடைய தாக்கம் உங்களுக்கு பெருசாக இருக்காது. ஏன்னா 2க்கும் 5, அதாவது 11க்கும் ஆதிபத்தியம் பெற்ற குரு 5இல் அமர்ந்து ராசியையும் 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த ராசியில் என்னென்ன கிரக நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த ராசி. இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு 7 நல்ல நிலையில் இருக்கார், 5 நல்ல நிலையில் இருக்கார், 4க்கும்
9க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் நல்ல நிலையில் இருக்கார். 10ஆம் வீட்டு அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 12இல் இருந்தாலும் உச்ச நிலையில் இருக்கிறார். அப்போ இந்த கும்ப ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் சூப்பர், சாதிக்க போகிறீங்க. எது தொட்டாலும் அது சக்ஸஸ் தாங்க. ஏன்னா மூணாம் இடத்து அதிபதி செவ்வாய் பார்க்கிறார். பூமிகாரகன் உச்ச நிலையில் இருக்கிறார். அப்போ சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும்னு சொன்னால் அவர் இப்பூமியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும். அதாவது வீடு வாங்க, வீடு கட்ட, மனை வாங்க, இப்படி ஏதாவது ஒரு அமைப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தி செல்வீர்கள். 5க்குடைய புதன் நல்ல நிலையில் இருக்கார். 5ல் குருவே இருக்கார். 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதும்பாங்க. குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் உங்களுடைய புத்திர புத்திரிகளுடைய கல்வி வாழ்க்கை, அதாவது வளர்ச்சி மிக மிக உன்னதமாக இருக்க போகிறது. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் சாதிப்பீங்களா? கண்டிப்பாக சாதிக்க போகிறீங்க. அதில் பாருங்கள், ராகு ராசியில் இருக்கார். 7ல் கேது இருக்கார். ராசிநாதன் சூரியன் நல்ல நிலையில் இருந்தாலும் ராகு கேதுக்களுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க. ஓம் அமிர்த ராகுவே போற்றி. குரு பார்வையில் இருக்கார், கெடுதல் பண்ண மாட்டார். இருந்தாலும் ஓம் அமிர்த ராகுவே போற்றி, ஓம் அமிர்த கேதுவே போற்றின்னு 1008 தடவை டெய்லி சொல்லுங்கள். கவுண்டிங்லாம் பண்ண வேணாம், சொல்லிக்கிட்டே இருங்க. ரொம்ப அதனுடைய பலனை நீங்கள் பாருங்கள். அப்புறம் என்கிட்ட சொல்லுங்கள். அந்த அளவுக்கு மற்ற கிரகங்களை விட ராகு கேதுக்கள் வலிமை அதிகம். ராகு கேதுக்களை நீங்கள் சரண்டர் ஆகிட்டீங்கன்னு சொன்னால் அவங்களால வரக்கூடிய பிரச்சனைகள் தலை வருது, தலைப்பாயிட போகும். மற்றபடி நமக்கு 7 சனி, அது சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமொய்த்தருள்வாய் சச்சிரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா என்ற ஸ்லோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகுங்க. மற்றபடி பாருங்கள், 9ஆம் இடம் குரு பார்வை சூப்பர். தந்தை வழி சொந்தங்களால் அனுகூலம். யாரெல்லாம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களோ அது சாத்தியப்படும். தயாராக இருங்க. அது உயர்கல்விக்கு சென்றாலும் சரி, இல்லை உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி, இல்லை சொந்த தொழிலுக்கே சென்றாலும் சரி, நிச்சயமாக நீங்கள் சாதிக்க போகிறீங்க. பாக்கியமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லணும். 10ஆம் இடத்து அதிபதி உச்ச நிலையில் இருப்பதால் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கலைநிலை ஊழியர்கள், அரசியல்வாதிகள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், அதாவது ரசாயனத்துறையில் பணியாற்றுபவர்கள், விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றுபவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னே கண்டிப்பாக சொல்லலாங்க. நினச்சதை சாதிக்க போகிறீங்க. வருமானம், ரெட்டிப்பு வருமானம் கிடைக்க போகிறது. அப்போ ரெட்டிப்பு வருமானம் வருதுன்னு சொன்னால் அப்போ வீடு வாங்க, மனை வாங்க, தோட்டத்தொடவு வாங்க, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க, 2 வீலரோ 4 வீலரோ வாங்கிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது. இப்படி இந்த ராசிக்கு 7 சனி நடந்த போதிலும் சாதிக்கும் ஒரு நேரம் இது. இந்த வாரம் கிரகங்கள் வலிமையாக இருக்கின்றன, சஞ்சார நிலை சிறப்பாக இருக்கின்றன. ஆதலால் உங்களை பொறுத்தவரையிலையும் பாக்கியஸ்தானத்தை குரு பார்ப்பது பாக்கியமான ஒரு சூழல். லாபஸ்தானத்தை குரு பார்ப்பது அதிகப்படியான லாபம். செய்யும் தொழிலாகட்டும் அதிகப்படியான லாபம் கிடைக்கும். உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கும். ஒரு சந்தோஷம் நிறைந்த, டென்ஷனே கிடையாது 7 சனின்னு, சந்தோஷம் நிறைந்த ஒரு வாரமாகத்தான் இது விளங்கப் போகிறது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். சனீஸ்வர பகவானையும் வழிபாடு, ராகு கேதுவுக்கு பிரீத்தி பண்ணிக்கோங்க. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.